விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமாரும் இணைந்திருக்கார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவரிடம் பேசுறதுக்கு முன்னாடி திரு சுந்தரராஜன், இந்த திருவண்ணாமலை நிகழ்வு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெருமழை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, நிலச்சரிவு அல்லது மலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சரிவு அப்படிங்கிறது எப்படி? அதாவது நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வந்து ஒரு 5-6 காரணிகள் இருக்குது. நம்ம வயநாடு போய் பார்த்தோம். ஜியாலஜிக்கல் ரீசன், அது புவியியல் சார்ந்து, நிலவியல் சார்ந்து. மார்ஃபாலஜிக்கல் ரீசன், அது உருவமே நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பாக வந்து அமைஞ்சிருக்கும். திருவண்ணாமலை மலை வந்து அவருடைய ஆக்கம், அவருடைய உருவகமே வந்து ஒரு இதை போன நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்போடு கொண்ட மலை தான் திருவண்ணாமலை மலை. அதில் வந்து இந்த மாதிரி அதிதீவிர மழை பொழிவு நடக்கும்போது வந்து இந்த மண் வந்து பிடிச்சு நிற்க முடியாமல் சரிஞ்சு இன்றைக்கி நாம் வந்து 7 பேர் வந்து உயர்ந்துட்டோம். ஸோ இது வந்து வெறும் மேற்கு தொடர்ச்சி மலை அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் இது வந்து பொருந்தாது. நிலச்சரிவு நிலச்சரிவு என்பது எந்த பகுதியிலும் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறத திருவண்ணாமலை வந்து நமக்கு வந்து காமிக்குது. வயநாடுக்கு பிறகு நாம் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சு வெஸ்டர்ன் காட்ஸையும் ஸ்டடி பண்ணுறதுக்கான, உதாரணமாக ஊட்டி, குன்னூர், கொடைக்கானலுக்குலாம் நம்ம வந்து போட்டோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலைப்பகுதிகளையும் அதுக்கான உருவகங்கள் எப்படி இருக்கு, ஜியாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணி, அப்படி இருந்திருந்தால் பக்கத்தில் இருக்க குடியிருப்புகள் பகுதியிலே வேறு இடத்துக்கு மாற்றுவது வந்து இதுக்கு நமக்கு தேவையை வந்து இந்த ஆக்ஷன் வந்து உணர்த்துது. நான் விஷயம் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை வந்து சந்திக்கலன்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பேசிட்டே வரோம். இப்போ சமீப ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக அதை பற்றி காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழையை வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மயிலத்தில் வந்து 50 சென்டிமீட்டர் மழையை பார்க்குறோம். திருவண்ணாமலையில் வந்து 50 சென்டிமீட்டர் பார்க்குறோம். ஊத்தங்கரில் வந்து 50 சென்டிமீட்டர் மழையை பார்க்குறோம். ஏற்கனவே சீர்காழியில் பார்த்தோம். ராமநாதபுரத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்தில் 37 சென்டிமீட்டர் மழையை வந்து பார்த்தோம். இது எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லுது. அந்த ஏதோ ஒன்று சரிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். அதாவது கடந்த 11,000 வருஷமாக தான் மனித இனம் விவசாயத்தை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல வாழ்ந்து அது குடிகளாகி, குலங்களாகி, மாநிலங்களாகி, நாடுகளாகி, தேசமாக மாறி இருக்கு. இந்த 11,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இடத்துல வாழலை. ஏன்னா டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து கடுமையாக இருக்கும். இந்த 10,000-11,000 வருஷமாக தான் டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து +1 இருக்கும், இல்லை -1 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அது மேலே வேரி ஆகாது. ஆனால் இந்த சில ஆண்டுகளாக டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து 1.5 தொட்டுட்டு இருக்கும். 50 ஆண்டுகள்ல அப்படி இருக்கு. 50-30 இயர்ஸ் வந்து வேரியபிள் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஹியூமனிட்டி இஸ் இன் டு அன்சார்ட்டட் டெரிட்டரி. இதுவரைக்கும் மனித இனம் செல்லாத ஒரு வழியில், ஒரு போக்கில் இப்போது மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து புரிஞ்சுக்கணும். இதை எதிர்கொள்வதற்கு நம்ம வந்து தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, உலகம் சரி தயாராக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து நாம் வந்து இந்த ஒரு லார்ஜர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஒவ்வொரு பேரிடரின் போது மட்டும் அதை பேசுகிறோம். அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது, அதை நோக்கி நம்ம போகிறோமாங்கிற கேள்விகளை எழுப்புறீங்க. நிச்சயமா. நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பேரிடர் மேலாண்மை என்பது அக்டோபர், நவம்பர் மாசத்துல மட்டும் செய்யக்கூடிய வேலை இல்லை. ஓகே. 365 நாள் நீங்க வந்து டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஒன்று வெள்ளத்துக்கோ, இல்லை வெயிலுக்கோ, இல்லை வறட்சிக்கோ, அது ஏதாவது எந்த டிசாஸ்டரமா இருக்கலாம். இந்த எல்லா டிசாஸ்டருக்கும் வந்து 3 மாசம் மட்டும் தான் வேலை செய்வோம், 2 மாசம் மட்டும் தான் வேலை செய்வோம்லாம் கிடையாது. 365 டேஸும் 365 நாளும் நாம் வந்து பேரிடருக்காக வேலை செய்ய தான் ஆக வேண்டும். அதை நாம் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா, எங்களோட கவலையை நான் சொல்றேன், ஒரு கிளைமேட் ஃபட்டிக் வந்துருச்சு, காலநிலை அயற்சி வந்துருச்சு. நீங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடி பெய்த மழையை நாம் எப்படி கையாண்டோம், இன்னைக்கு பெய்கின்ற மழையை நாம் எப்படி கையாண்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன அதில் சொல்றீங்க? நீங்க வந்து பணி செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து ஒரு அயற்சி வந்துடும். அது மனித இயல்பு தான், தொடர்ச்சியாக அதே வேலையில இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து வெள்ளம், வறட்சி, புயல் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவங்க ஒரு அயற்சியை கொடுத்துரும், ஒரு ஃபெட்டிக் வந்துடும். அது எல்லாத்துக்கும் இயல்பான விஷயம் தான். அந்த ஃபெட்டிக் வந்து நம்ம வந்து இந்த தடவை சென்னையில் பெய்த மழையில வந்து பார்த்தோம். பெய்த மழை அளவு வந்து 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெய்தாலும் அதுக்கான மீட்பு விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டு, அப்புறம் முதலமைச்சர் வந்து கிரவுண்டுக்கு போன பிறகு தான் திருப்பி பிக்கப் ஆகி எல்லாத்தையும் வந்து சரி பண்ண வந்து ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஃபெட்டிக் வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இன்னைக்கு 2 பேரிடர் 3 பேரிடர். இன்னும் டிசம்பர் மாதம் இன்னைக்கு வந்திருக்க ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லுது, டிசம்பர் தான் மிக அதிகமான கனமழை கொண்டு அதிக மழைப்பொழிவு இருக்கலாம். அப்போ என்ன பண்ண போறோம்? அப்போ இந்த மிஷினரி என்ன பண்ண போகுது, இந்த ஸ்டேட்டா என்ன பண்ண போறோம், நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம். இதுக்கு என்ன, நீங்க வந்து ஜப்பான்ல இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து எர்த்குவேக் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கிளைமேட் டிசாஸ்டர் நம்ம ட்ரெயின் பண்றோமா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வாலண்டியர்ஸ் அவங்க போடுறோமா? அரசோட எல்லா துறைகளும் வந்து டிசாஸ்டருக்குள்ள வருதா? வெறும் வருவாய்த்துறை மட்டும் தான் வரணுமா? ஏன் சமூக நலத்துறை வரக்கூடாதா? கல்வித்துறை வரக்கூடாதா? இந்த மாதிரி பல்வேறு துறைகளை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து டிசாஸ்டர் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக they will be called for service நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கான தேவையை இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கு. நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். களத்தில் இருக்கிறதுனால திரு ரவிக்குமார்கிட்ட பேசிட்டு உங்க விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பாதிப்புகளை நேரடியாக
பார்க்கக்கூடியவர், புதுச்சேரி, விழுப்புரம் அப்படின்னு. ரவிக்குமார், எப்படி இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உங்கள் தொகுதி அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பல இடங்களில் இன்னைக்கு முதலமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அறியறதும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றன, கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. ஆனால் நிவாரணப் பணிகளை முடுக்கியிருக்கோன்றாங்க. எந்த அளவுக்கான அந்த பாதிப்பு இருக்கிறது? இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையே போக்குவரத்து துண்டிப்பு, ரயில்கள் கேன்சலேஷன் இல்லைன்னா மாற்றி அமைக்க வேண்டிய இடம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன? இது ரொம்ப எதிர்பாராத அளவுக்கான மழை, அதனுடைய பாதிப்பு என்று நாம் சொல்லணும். குறிப்பாக இந்த புயல் வருவதை பற்றியான ஒரு எச்சரிக்கை இருந்தது. அந்த புயல் இந்த பகுதியை தான் கடக்கப் போகிறது என்பதனால் அதற்கான முன்னேற்பாடுகளும் முன்னெச்சரிக்கையும் எல்லாருமே இருந்தது. அது மக்கள் மத்தியிலும் கூட அந்த விழிப்புணர்வு நல்லா இருந்தது. ஆனால் அந்த புயல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுதை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இது கரையை கடப்பதற்கு என்பது இல்லாமல் அங்கே கரையை கடந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி கரையில் ஒரு கால் கடலில் ஒரு காலாக இந்த பெஞ்சால் புயல் பல மணி நேரம் நீடித்தது. அப்போது இந்த பகுதியில் ஏற்பட்ட கனமழை என்பது அது தாங்க முடியாத அளவுக்கு எத்தனை முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டாலும் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்த மழை என்பது இருந்தது. அது அந்தாண்ட போய் இதை நேற்று பகலில் தான் அது இங்கேருந்து கரையை கடக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் இருக்கும். எப்போவுமே புயல் கரை கடந்தால் ஒரு ரிலீஃப் இருக்கும்ங்கிறது எல்லாரும் இருக்கும். ஆனால் அந்த நிலைமைக்கு மாறாக இப்போ என்ன ஆச்சுன்னா, தொடர்ச்சியாக இதை டிராவல் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் இதே மாதிரி கொண்டு போய் கொட்டுற மாதிரி கனமழையை கொண்டு போய் கொட்டியது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த அடுத்த கட்டமாக விழுப்புரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் அங்கே பேசின கட்டாயிட்டு இல்லை கேட்குது திரு ரவிக்குமார், நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஓகே ரைட். நான் தொடர்ச்சியாக வரேன் திரு ரவிக்குமார் உங்கள்கிட்ட பேசுகிறேன். திரு ராஜகோபால், இது போன்ற நேரங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்ன கவனிப்புகள் செய்ய வேண்டியிருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு எதிர்பாராத சம்பவம் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஓகே. ஆனால் அதே சமயத்தில் அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். ஆமாம். நான் முதன்மை செயலாளராக வருவாய்த்துறையில் இருந்தபொழுது இதே மாதிரி சைக்ளோன் தானேன்னு ஒன்று கடலூர் மாவட்டத்தை தாக்கியது. அப்போது நான் கடலூர் உடனே போயிட்டேன். கடலூரில் அங்கே இருந்து நான் அந்த ஆப்ரேஷன்ஸை சூப்பர்வைஸ் பண்ணோம். இந்த பிரச்சனைகளில் பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் எந்த பிரச்சனை வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நம்ம இருக்கிற குறைபாடுகள் என்ன நம்ம பார்த்தோம்னா, இதில் சில குறைபாடுகள் இருக்குது. நம்ம பூ உலக சகோதரர்கள் அவர்களது தரப்புலேருந்து அவர் பிரதிநிதி சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, டாக்குமெண்டேஷன்றது நம்ம ரொம்ப குறைவு. ஓகே. முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது, அதற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன, அதற்கு எப்படி தீர்வு காணப்பட்டது என்பது பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன்